வருஷத்துக்கு 365 நாள் சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் தான் ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு. யாருக்கு, எங்க, எப்படி அவருக்கு அந்த ஆஃபர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்பப்போ வந்து இந்த டீம் லஞ்ச், ஃபன் டைம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் காமனா நடக்கும். அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில வீக்கெண்ட் ஆனா வந்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அந்த கேம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கும் என்னென்ன நடக்கணும் இல்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஒரு சீட்டுல எழுதி போட்டுருவாங்களாம். அதை குலுக்கி அவங்களுக்கு என்ன வருதோ அந்த விஷயம் வந்து நிஜமாவே அவங்களுக்கு நடக்குமா? அப்படி ஒருவேளை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, அதுக்கு மாற்றா அவங்க பணமாவும் வந்து பெற்றிருப்பாங்களாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேமை தான் வந்து சைனாவில் இருக்க ஒரு கம்பெனில ரீசெண்டா விளையாடி இருக்காங்க. அதுல தான் நான் ஆரம்பத்துல சொன்ன ஜாக்பாட் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வருஷம் ஃபுல்லா, அதாவது 365 நாள் அவருக்கு லீவுனா வந்து ஃபீல் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஐயோ சம்பளம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. காரணம் அவருக்கு வந்து அந்த விடுப்போட சேர்ந்து அந்த சம்பள காசுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை வேணும் அப்படின்னா அவர் வந்து அந்த லீவை என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதற்கு மாறா இல்லைங்க எனக்கு பணமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த ஆஃபர் நீங்க ஒர்க் பண்ற அந்த கம்பெனில இருந்துச்சு அப்படின்னா என்ன கேட்பீங்க? என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.